போடுறேன் லாங் வீடியோ. ஏன்னா நாங்கள் எக்ஸாமில் இப்போ பிஸி ஆகிட்டோம். அதுக்கப்புறம் தாஷா ஹரிராயா பிஸி, எல்லாம் பிஸினால வீடியோ எடுக்கும்போது ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டுட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம லாங் வீடியோ போட போகிறோம். ஓகே, இன்னைக்கு நமக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்கு. அந்த ஹாப்பி நியூஸ் தாஷா சொல்லுவோம். ஸோ யூஸ்வலா எங்களோட நார்மல் எய்ம் வந்து 50 சப்ஸ்கிரைபர்ஸ். நீங்க எங்களுக்கு ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்துருக்கீங்க. 14 சப்ஸ்கிரைபர்ஸ்ல இருக்கோம். நீங்க இவ்வளோ சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இதே மாதிரி சப்போர்ட் இன்னும் நிறைய கொடுத்துட்டு இருங்க. இந்த வீடியோஸ் நாங்கள் போடுறது எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இது ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்டாகவும் இருக்கும், எங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எங்களுக்கும் பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ மறக்காம நீங்க என்ன பண்ணணும், லைக் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி விட்டுட்டு அடுத்து என்ன வீடியோ போடலாம்னு கமெண்ட் ஆன்ல இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. எஸ். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன லாங் வீடியோ எடுக்க போறோம்னா டீப் டாக் வித் வர்ஷனா அண்ட் தாஷா எபிசோட் 2. எபிசோட் 2. நம்ம அந்த சீரிஸ் ஆரம்பிச்சிருந்தோம்ல, போன தடவை என்னத்தை பத்தி பேசணும், டாப் 3 மோஸ்ட் ஹாண்டட் ஸ்கூல்ஸ் இன் மலேசியா. அதை பத்தி தான் பேசணும். ஸோ இந்த தடவை வந்து ஒரு கேஸ் பத்தி பேச போறோம். அதாவது இது வந்து எனக்கு சிரிச்சு போயிடுச்சு. ஒரு கேஸ் பத்தி பேச போறோம். மலேசியால ரீசனா நடந்த கேஸ். 23 மே இந்த கேஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. 27 மே தான் இந்த கேஸையும் முடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மலே கேர்ளோட கேஸ். இந்த கேஸ் வந்து யாரை பத்தினா நோர் இசாத்தி ஹுமைரா அசீசுல், அவங்களோட பேர் அது. ஸோ இந்த கேஸ் என்னன்னால இந்த கேஸ் ஆச்சு, அவங்களுக்கு கடைசியில் என்னாச்சு, அதெல்லாம் ரூமர்ஸ் என்னன்னு பரவுது, அதெல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட பயோடாட்டா நம்ம பார்ப்போம். அவங்களோட பயோடாட்டா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க பேர். அவங்களோட பேர் வந்து ஃபுல் பேர் வந்து நோர் இசாத்தி ஹுமைரா அசீசுல் தான் அவங்களோட ஃபுல் பேர். இவங்களோட வயசு பார்த்தீங்கன்னா 19, வெறும் 19 இயர்ஸ் ஓல்டு தான் அவங்க. அதுக்கப்புறம் இவங்களோட ஹோம் டவுன் வந்து ஃபெல்டா த்ரோலா உத்தாரு பேரா தான் இவங்களோட அதாவது ஹோம் டவுன். அப்புறம் வந்து இவங்க வந்து ஃபேமிலி வகையில் பார்த்தா அம்மா அப்பா இருக்காங்க. அதுக்கப்புறம் 4 பேர் அவங்க கூட பிறந்தாங்க. அவங்களையும் சேர்த்து 4 பேர். அவங்க தான் 2ஆவதா பிறந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து செகண்ட் சைல்ட். அவங்களோட அப்பா பேர் மட்டும் தான் இப்போதைக்கு நியூஸ்ல வந்திருக்கு. அவங்க அம்மா பேர் என்னன்னு தெரியல. அவங்க அப்பா பேர் வந்து அசீசுல் அப்துல் அசீஸ். அவருக்கு வந்து இப்போ 48 இயர்ஸ் ஓல்டு ஆகுது. அவர் வந்து இப்போ 48 வயசு அவருக்கு. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டோரிக்குள்ள போகலாம். என்ன எப்படி அவங்க அந்த கேஸோட ஸ்டோரிக்குள்ள போகலாம். சாரி நான் ஓடாமறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சாட்டர்டே 23 மே 2026. ஸோ அதாவது இந்த கேஸ் வந்து இது ஒரு மாதிரி ஆக்ஷனாக இருந்தோ இல்லை காமெடியாக இருந்தோ இல்லை, இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹாரர் கலந்துருக்கு, மிஸ்டீரியஸ்ல கூட இது ரொம்ப மிஸ்டீரியஸான கேஸ். ஸோ சாட்டர்டே 23 மே என்ன நடந்துச்சுன்னா, ஸோ டைம் வந்து 8:40 AM. இசாத்தி அண்ட் ஹர் ஃபேமிலி வந்து புக்கெட் சங்கட் அசா தஞ்சோங் மலை பேராகில் உள்ள ஒரு மவுண்டனுக்கு போயிருக்காங்க ஹைக்கிங் போவ. ஸோ அவங்க மொத்தம் 7 people, 7 பேர் இருந்தாங்க. அவங்க ஃபேமிலி 7 பேர். எஸ். ஸோ அந்த டைம்ல வந்து அவங்க ஹைக்கிங் போயிட்டு இருந்தாங்க. அண்ட் 10:50 AM வந்து அவங்க ரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு இடத்துல. அப்புறம் வந்து இசாத்திக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு அவங்க ஹைக்கிங் போயிட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு, ரொம்ப சூடு. அப்புறம் அவங்க வந்து அவங்க அம்மா கிட்ட அவங்களோட காக்கி பேக் பேக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து புதுசா அந்த அவங்க வந்து லைசென்ஸ் எடுத்துருக்காங்க ரீசெண்டா. அப்புறமா அவங்க காரம் வாங்கியிருக்காங்க. அண்ட் அப்புறமா அவங்க அது எல்லா ஜாமாவும் எடுத்துட்டு கீழே போயிருந்தாங்க, யாரோட துணையும் இல்லாம. அவங்க வந்து அந்த குரூப் போட்டு அவங்க மட்டும் இறங்கிட்டாங்க. ஸோ அப்புறமா 2:30 PM வந்து போலீஸ் ரிசீவ் ரிப்போர்ட், அதாவது இசாத்தி வந்து காணா போயிருக்காங்கன்னு. ஸோ SIR சார் வந்து அதாவது சர்ச் அண்ட் ரெஸ்கியூ டீம் வந்து இப்போ ஒஃபிஷியலி பிகின் பண்ணியிருந்தாங்க அந்த டைம்ல. என்ன ஆபரேஷனை பிகின் பண்ணிருக்காங்க. சாரி, அவங்க அதாவது அவங்க அதை இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த ரிப்போர்ட் கால் வந்தோடனே அவங்க வந்து இந்த மாதிரி இசாத்தி மிஸ்ஸிங் ஆயிட்டாங்க, இந்த மாதிரி ஹைக்கிங் போறப்ப பிளா பிளா பிளா. அப்புறம் வந்து SIR டீம் அதாவது சர்ச் அண்ட் ரெஸ்கியூ டீம் வந்து அவங்களோட ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க தேடுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சண்டே 24 மே என்ன நடந்துச்சுன்னா, அதாவது செகண்ட் டே தானே. ஆமா, இல்ல கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். செகண்ட் டே. ஸோ செகண்ட் டே வந்து ஆப்ரேஷன் வந்து திருப்பி கண்டினியூ பண்ணிருக்காங்க தேடுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து சர்ச் டீம் வந்து எக்ஸ்டெண்டட் த ஏரியா. அவங்க வந்து அந்த
இன்னும் அந்த அந்த காணா போன அந்த ரீசெண்டாக இருந்தாங்களா அந்த இடம், அந்த இடத்த விட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா போய் எக்ஸ்பேண்ட் பண்ணி தேடி இருக்காங்க. ஏதோ இது பண்ணுதா அப்படின்னு நல்லா தேடிருக்காங்க. இது நடக்கிறப்ப வந்து சோஷியல் மீடியாவில் வந்து போஸ்ட் வந்து வைரல் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதாவது இசாத்தி பற்றி இந்த மாதிரி ஒரு பொண்ணு காண போயிருக்காங்க, மேபி இந்த ரீசனாக இருக்கலாம், ஒருவேளை இது கடத்திட்டு போயிருக்கலாம், அது கடத்திட்டு போயிருக்கலாம், அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரலாக ஓடி இருக்கு இந்த இசாத்தியோட கேஸ். ஓகே நெக்ஸ்ட் வந்து தி நெக்ஸ்ட் டே, அதாவது 3ஆவது நாள் மண்டே 25th மே. ஸோ அப்போ வந்து இந்த சர்ச் ஆப்ரேஷன்ஸ் வந்து 3ஆவது நாளும் எல்லாம் எண்டட் ஆயிடுச்சு. ஸோ அந்த போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அங்கே வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு, எதுவுமே ஒரே ஒரு தியோரியில அவங்க எதுவுமே ரியலைஸ் பண்ணல. ஸோ அதில் நிறைய ரீசன்ஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு, அவங்க ஏன் காணா போனாங்க அப்படி இப்படி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பாசிபிலிட்டிஸ்க்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்குன்னே ட்ரோன்ஸ் அண்ட் ட்ரெக்கிங் டாக்ஸ் எல்லாமே பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற அத்தாரிட்டிஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களோட கூட்டாளிலேருந்து, ரிலேட்டிவ்ஸ்லேருந்து, ஸ்கூல்மேட்ஸ்லேருந்து, ஒர்க் பிளேஸ் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் 19 years old. ஸோ அவங்க வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கேதர் பண்ணி வச்சிருந்தாங்க. லைக் அவங்க ஃப்ரெண்டு போய் நீ கடைசியாக அதை பார்த்தியா, விசாரிப்பாங்க தெரியுமா, லைக் உனக்கு இது தெரியுமா, அது தெரியுமா, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சர்ச் டீட்டெயில்ஸ், சர்ச் வந்து அந்த சர்ச் பண்ணுறவங்க வந்து என்னன்னா ரேடியஸ் எக்ஸ்பெண்டட் டு ரஃப்லி 0.5 கிலோமீட்டர். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க அதுதான் முதல் சொன்னேன் அதுதான். இப்போ அவங்க இந்த ஏரியாவில் இருக்காங்கன்னா அதை வச்சு அவங்க ஒரு 0.5 கிலோமீட்டர் தள்ளி போய் அந்த இன்னொரு சர்க்கிளில் தேடி இருக்காங்க. லைக் இன்னும் தள்ளி போய் இன்னும் உள்ளே போய் நல்லா தேடி இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 3 டிடெக்ஷன் டாக்ஸ் were deployed. அதாவது அந்த 3 நாய்ங்க அந்த மோப்பை பிடிச்சி தேட வந்து அந்த மாதிரி வந்து சிரிக்கிறேன். ஓகே, அந்த மாதிரி வந்து தேடிக்காக வெறும் 3 நாய் தான் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சர்ச் டீம் வந்து ஃபோக்கஸ் எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஈஸ்டர்ன் செக்டர் ஆஃப் த ஹில்ல உள்ள ஈஸ்டர்ன் செக்டர்ல அங்கே தான் ரொம்ப டீப்பாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 4ஆவது நாள் அதாவது டியூஸ்டே 26 மே காலையில் 8 மணிக்கு அந்த SAR ஆப்ரேஷன் வந்து கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஏன்னா நேற்று the previous day 25th மேல வந்து ஈவினிங்லேருந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ the next day வந்து அவங்க கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அப்புறமா 11:58லேருந்து 11:59 1 minute தான். ஸோ அந்த டைமில் வந்து அங்கே இருக்கிற ரெஸ்கியூவர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து நூர் இசாத்தீஸோட டெட் பாடியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் எங்கன்னா அந்த ஹைக்கிங் ட்ரெயில வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அது நடந்து போகும் தெரியுமா, பாதை தமிழ்ல பாதை. அப்புறமா அவங்க வந்து எங்க லொக்கேட்டடா இருக்காங்கன்னா அந்த கீழே வரேன்னு சொன்னாங்களே அங்க இருந்து ஒரு 500 meters தூரத்துல இல்ல அவங்க ரெஸ்ட் எடுத்தாங்க தெரியுமா, அந்த இடத்துல இருந்து 500 meters தள்ளி தான் அவங்களோட பாடியை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமா. ஸோ அந்த டைமில் எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 1:08 PM. ஸோ அந்த SAR டீம் வந்து அந்த பாடியை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துட்டாங்க. எங்கே கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த புக்கேட்லேருந்து கொண்டு வந்துட்டாங்க, ஹில்லேருந்து கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் நானா ஓகே. மறுநாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த நாளே அந்த ஊரை எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, ஓகே. ஸோ அந்த நாளுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ், எக்ஸாமினேஷன் எல்லாமே பண்ணிட்டாங்க. அப்புறமா அங்கே இருக்கிற போலீஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சடன் டெத் ரிப்போர்ட்ஸ் SDR, திடீர்னு மரணம், அந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ்லாம் போலீஸ் அங்கே இருந்து கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. அப்போ அந்த SAR டீம் வந்து அதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அங்கே ஒரு 114 பர்சனல் அங்கே இருக்கிற அந்த மேஜர் அத்தாரிட்டிஸ் வந்து அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து யாருன்னா போலீஸ், ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட், பொம்புன்னு சொல்லிக்கலாம், ஃபயர் ஃபைட்டர்ஸ் அந்த மாதிரி சொல்லிக்கலாம், பொம்பு, சிவில் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், மவுண்டன் கைட்ஸ், வாலண்டியர்ஸ், ட்ரோன்ஸ், இந்த மாதிரி யூனிட்ஸ், அந்த ஃபாரஸ்ட் சம்பந்தப்பட்டவங்களா, அங்கே டிடெக்டிவ்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர். அண்ட் வெட்னஸ்டே 27 மே வந்து இசாத்தி ஹுமைராவுக்கு ஃபியூனரல் பிரேயர்ஸ், அவங்க இஸ்லாம் முறையில என்னென்ன செய்வாங்களோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அது வந்து 2:20 3:05 AM வரைக்கும் விடிய காலையில. இன்னொரு இம்பார்ட்டன்ட் நோட் என்னன்னா அங்க டிக்டாக், ஃபேஸ்புக், யூடியூப் உங்களுக்கு தெரியாதா, நம்மளுக்கு
சோஷியல் எப்படி மீடியா அவங்க வந்து ஒரு இது நடந்தா அதுலயே அவங்களே கிரியேட் பண்ணிட்டு ஊர்ல இருக்கிற பாட்டி மாதிரி ஒரு விஷயம் சொன்னா ஊர் முழுக்க பறவை விட்டுருவாங்க. அந்த மாதிரி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த காட்டுல வந்து ஒரு வித்தியாசமா சிரிப்பு, அப்புறமா அங்க ஒரு புனியன் தியோரி. புனியன்னா வந்து நம்ம கண்ணுக்கு தென்படாத ஒரு ஆவி பீயிங், அது பேய்னே சொல்லிக்கலாம். பேய் தான், ஆனா அது வந்து புனியன், அலாம்ல வர்ற அலாம் புனியனா. அத பத்தி ஒரு நாள் வீடியோ போடுவோம், அலாம் புனியன். ஓகே. அப்புறம் சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பிளனேஷன்ஸ், அங்க ஒரு கண்ணுக்கு தெரியாத தீய சக்திகள் அந்த மாதிரி ஒரு நிறைய விஷயம் கண்ணுக்கு தெரியாது. ஓகே தெரியும். அப்புறம் இந்த 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 வைரலா போட சொல்லனா என்ன ரூமர்ஸ் போகுதுன்னா அதை பத்தி தான் சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த ரூமர்ஸ் என்னன்னா, இந்த புக்கெட் சங்கர் அசால, அதாவது அந்த ஹீல் சுத்தி இருக்கிற மக்களுங்க அங்க என்ன சொல்றாங்கன்னா, அங்க ஆக்சுவலி அங்க ஒரு பெணுங்கு இருக்கு. பெணுங்கோட எக்ஸ்பிளனேஷன் நான் கடைசியில தரேன். ஃபர்ஸ்ட் வந்து காசு அந்த ரூமர்ஸ் மட்டும் சொல்றேன்.